இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறோம். அதுக்காக கிரிப் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு சின்ன சைஸாக பேப்பர் எடுத்தால் போதும். நீங்கள் ரொம்ப பெருசாலாம் எடுக்கணும்னு கிடையாது. நமக்கு அதனோட ஹைட் வந்து ஒரு 7 இருந்தால் போதும். அதனோட லென்த் வந்து ஒரு 5 போதும். ஒரு இதழுக்கான வியூ 5 இது போதும். இப்போ நான் இந்த மாதிரி வெட்டினேன் பார்த்தீங்களா, இதை நம்ம வெட்டிட்டு கொஞ்சம் விரித்து விட்டோன்னா அது அழகாக விரியும். இந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க ஒரு லேயராக. அது கொஞ்சம் மேலே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதனால நான் கரெக்ஷன் பண்ணுறேன். இந்த பேப்பரில் நீங்கள் ஃப்ளவர் எது பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். என்ன ஃப்ளவர் வேணாலும் பண்ணலாம். ஒரு இதழையும் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். நம்ம சேர்த்து வச்சு வெட்டினனால எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது. அதை நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். அடியில் வைக்கிற இதழோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. இப்போ நம்ம இங்கே வந்து ஹைட்டு வந்து 7 வச்சு எடுத்துருக்கணும், அது 8 எடுத்துக்கோங்க. லென்த்து அதே லென்த்து போதும், நமக்கு 5 போதும். ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. வெட்டும்போது இது கொஞ்சம் பெருசாட்டி எண்டு வரைக்கும் வச்சு வெட்டிக்கோங்க. அப்புறமா வந்து அதனோட உள்ள மகரந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக எல்லோ கலர் தேவை. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. நான் மடக்கி வச்சு வெட்டுறேன், உங்களுக்கு நிமித்து வச்சு வெட்டுறதுனால எப்படினாலும் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டிக்கோங்க. எவ்வளோ குட்டியாக வெட்ட முடியுமோ அவ்வளோ குட்டியாக பொறுமையாக இருந்து வெட்டுங்க. இப்போ வெட்டின பகுதியை லைட்டாக கசக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நீங்கள் இப்படி மேலே பார்த்து சுற்றுறதுக்கு கீழே பார்த்து சுற்றினாச்சுன்னா அந்த ஒரு லேயரும் கீழே விழுற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுற்றியாச்சு. இனி இதுக்கு மேலே நம்ம அந்த ஃப்ளவருக்கான அந்த ஒரு இதழையும் ஃபஸ்ட்டு 3 இதழ் கொடுத்துக்கோங்க சுற்றி. அதுக்கப்புறம் ஒன்று எக்ஸ்ட்ரா கூட்டி போயிட்டே இருங்க. சுற்றி உங்களுக்கு தெரியும், வைக்கும்போது ஃபஸ்ட்டு 3 இதழ் கேப்பிட்டு வைப்பீங்க. அடுத்து அந்த ஒரு இதழுக்கு இடையிலையும் இடைவெளி இருக்கும், அதில் அந்த அடுத்தடுத்த இதழ்களை நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிற இதழ்களை எடுத்து ஒட்டிக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள், நான் 3 இதழ் வச்சதுமே கொஞ்சம் க்யூட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இதழ்களை கூட்டிகிட்டே இருக்கணும்.
இந்த மாதிரி ஒரு லேயராக சுற்றி சுற்றி ஒட்டிக்கோங்க. நமக்கு சுற்றி சுற்றி ஒட்ட ஒட்ட அது நல்ல க்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பூ ரெடி ஆகிட்டு நமக்கு அதுக்கு இதழ் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு 6க்கு 6 சைஸில் ஒரு ஸ்கொயராக ஒரு இது எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அதில் சென்டரில் லைட்டாக க்ளூ போட்டுக்கிட்டு அந்த கம்மு மேலே அப்படியே வச்சு பாதியிலேருந்து வர மாதிரி ஒட்டி விட்டுட்டு அடுத்து இருக்கிற பாதியும் ஒட்டி விட்டுக்கணும். நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் அந்த கம்பியை பிடிச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஷேப்பிங் பண்ணணும். அதுக்காக கத்திரிக்கோல் எடுத்து நம்ம ஒரு லீஃப் ஷேப்பிங் எப்படி வருமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். பார்த்திங்களா, இப்போ ஒரு லீஃப் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடுலலாம் இந்த மாதிரி லைட்டாக திருக்கி விட்டுக்கோங்க. அது அந்த ஒரு அந்த இடத்துல ஒரு சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அப்படி பண்ணும்போது. இப்போ பூவும் ரெடி. இனி சுற்றி இந்த மாதிரி சின்னதாக எடுத்து அந்த நமக்கு தண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்டை சுற்றி நம்ம ஒட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை கீழே அப்படி சுற்றி ஒரு இதழ் வர மாதிரி வெட்டிக்கோங்க. ஒரே ஒரு இதழ் வர மாதிரி அதை நம்ம வெட்டிட்டு அதனோட முனைப்பகுதியிலையும் லைட்டாக ஒரு கட் பண்ணணும். அப்போ நமக்கு வெட்டி பார்க்கும்போது எனக்கு வீடியோ பாதி ஸ்க்ரீனுக்கு வெளியே ஆயிடுச்சு. சாரி, மன்னிச்சிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கிளியராக கொடுக்க பார்க்குறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பூ ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.